நாங்கள் அடிக்கடி எங்களோட பேச்சு வழக்கில் ஒரு வசனம் ஒன்று பயன்படுத்துவோம். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறது. அதாவது இப்போ நாங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்ன்றதை விளங்கி கொள்ளாமல் இன்னொரு நிலைமைக்கு போகிறதுக்காக ஆசைப்படுறது தான் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறோன்னு சொல்லுவோம். பறக்கிறதுக்கு ஆசைப்படுறதுல தப்பில்லை. பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பரலோகம் போயிட்டா அப்படியான ஒரு சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். எங்களோட மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு முட்டாள்தனம் சொல்லி கூட சொல்லலாம். ஒரு பிரச்சனை இருக்குது, நீ இதுக்குள்ளே போகாத, அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் உனக்கு பிரச்சனை தான் வரும், நீ சிக்கி கொண்டுருவேன்னு சொல்லி சொன்னாலும் இல்லை, நான் அதுக்குள்ளே தான் போவேன், அதுக்குள்ளே போய் எனக்கு அது நடந்தால் தான் நான் அதை ஒத்துக்கொள்வேன்னு சொல்லி திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனைக்குள்ளே போகிறது எங்களோட மக்களில் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. அப்படியான ஒரு சம்பவம் தான் இது. சாதாரணமாக 1-2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான மக்களுக்கு திரும்ப திரும்ப நடந்தாலும் திரும்ப திரும்ப அதே போலைய செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் நிறைய பேர் இதுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு சிலர் கூட இந்த மாதிரியான ஒரு மனநிலையில் இருக்கிறார்களும் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். இதை பார்த்து முடிச்சதுக்கு பிறகு உங்களோட மனதை நீங்கள் மாற்றிக்கொள்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்ன விஷயமானதை தெளிவாக விரிவாக விளக்கமாக முதல்ல இருந்தே பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PK கரிகாலன். அதனோட பார்க்கறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு தான் யாராவது புதுசாக வந்து பார்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் தொடர்ச்சியான இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுங்க நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதே மாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிச்சுன்னு சொன்னாலும் இன்ஸ்டாகிராமில் போய் PK கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் என் ப்ரொஃபைல் வரும் இங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணதுக்கு மறந்துடாங்க. வீடியோட கடைசியில் எல்லாருக்குமே இந்த வீடியோவை தயவு செய்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியாக்கள் இல்லாட்டி பெரும்பாலுமே நிறைய பேர் இதுக்குள்ள இருக்கிறபடியா எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஓகே, என்னடா செட்டப் எல்லாமே புதுசாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. பேக்ரவுண்டில் மட்டும் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் செஞ்சுருக்கிறோம். அது எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே இருந்த பேக்ரவுண்ட் நல்லா இருக்குதா இல்லாட்டி இது நல்லா இருக்கான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, என்ன விஷயம்னு சொன்னால் வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு மோகம், இதை பற்றி நாங்கள் ஏற்கனவே ஒரு சில வீடியோக்களையும் கழிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவில் கதைக்க போகிறது முழுக்க முழுக்க வித்தியாசமானது. இது என்னென்னு சொன்னால் வெளிநாடுகளுக்காக இங்கிருந்து போகக்கூடிய மக்கள், முக்கியமாக எங்களோட தமிழ் மக்கள், இங்கே வாழ்றதெல்லாம் இன்னொரு வாழ்க்கை, வெளிநாட்டில் போய் வாழ்றதான் வாழ்க்கை, அதுவும் யூரோப் நாடுகளில் போய் வாழ்றது தான் வாழ்க்கை. நாங்கள் இங்கே எவ்வளவுதான் கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிச்சாலும் நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம்னு சொல்லி அடம் பிடிச்சு வெளிநாடு போகக்கூடிய அந்த குறிப்பிட்ட மக்கள். இப்போ ஒரு சில நாட்களுக்கு முதல் சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ பயங்கர வைரலாக பரவி கொண்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு நாட்டினுடைய எல்லையை கடக்க முற்பட்ட ஒரு இலங்கையினுடைய கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒருத்தர் அந்த நாட்டினுடைய எல்லைப்படை இராணுவத்தினரால் சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். அந்த இடத்துல இன்னொரு இளைஞர் நின்று என்ன நடந்ததுன்னு சொல்லி அதை சொல்லி கொண்டிருந்தார். அந்த வீடியோ பயங்கர வைரலாக சமூக ஊடகங்களில் போய் கொண்டிருந்தது. அந்த சுட்டு கொல்லப்பட்ட நபர் யாரா அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாருன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் நல்ல ஒரு அரச வேலையில் இருந்த ஒரு நபர் ஒருத்தர், நல்ல ஒரு உயர் பதவியில் இருந்த ஒருத்தர் தான் வெளிநாட்டுக்கு சட்ட விரோதமாக போகிறதுக்காக முயற்சி செய்து அந்த நாட்டினுடைய எல்லை இராணுவத்தினரால் சுட்டு கொல்லப்பட்டிருந்தார். இவர் நாங்கள் பார்க்கக்கூடிய சமூக ஊடகங்களில் வெளியில் வந்தபடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நபராக இருக்கிறார். இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் சட்டவிரோதமாக போகிறதுக்காக முயற்சி செய்து பணத்தை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் உயிரிழந்தவர்களும் இருக்கிறார்கள். போன வருஷம் 2024ஆம் ஆண்டில் மட்டும் இலங்கைக்குள்ள இருந்து 3,11,000 பேர் நாட்டை விட்டு வேலைகளுக்காக மட்டுமே வெளிநாட்டுக்கு போயிருக்கிறார்கள். அந்த 3,11,000 பேருக்குள்ள இலீகலா சட்டவிரோதமாக போன நபர்களுடைய எண்ணிக்கையும் சேர்த்து தான் இந்த தரவு வெளியிடப்படுகிறது. இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை அதிகரிக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒரு பக்கமா இந்த யூரோப் நாடுகளுக்காக போகக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை, சட்டவிரோதமாகவும் சட்ட ரீதியாகவும் போகக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்த அதே நேரத்தில் அடுத்த பக்கம் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போகக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை, படகு மூலம் போன மக்கள், அதே மாதிரி இப்போ ஆஸ்திரேலியாவில் குடியேறி இருக்கக்கூடிய இளைஞர்கள் 1,72,000 பேர் இலங்கையில் பிறந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் குடியேறி இருக்கிறார்கள். 43% அந்த குடியேற்றத்தினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கிறதா ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த 1,72,000 பேருக்குள்ளையும் படகுல போனவர்களுடைய எண்ணிக்கையும் உள்ளடக்கித்தான் இந்த தரவு வெளியிடப்படுகிறது. அவர்கள் போன எல்லாருமே 1,72,000 பேருமே அங்கே தவறான வழியில் போனவர்கள்ன்றது இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் தவறான வழியில் போயும் அந்த நாட்டுக்குள்ள உள்ள குடியேறுகிறார்கள். படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு போகக்கூடியவர்கள் கடைசி வரைக்கும் அங்கே போய் குடியேற முடியாதுன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். தொடர்ச்சியாக அந்த அரசாங்கமும் இதை வலியுறுத்தி கொண்டே வரார்கள். எப்படித்தான் யாராவது முயற்சி செய்து அங்கே போனாலும் திரும்ப நாட்டுக்கு அனுப்பப்படுவார்கள், இல்லாட்டி ஏனைய நாடுகளுக்கு நாடு கடத்த தான் படுவார்கள். இந்த மாதிரி சட்டவிரோதமாக போகக்கூடியவர்கள் என்ன நினைச்சு கொண்டு அங்கே போறார்கள் தெரியுமா? பெரும்பாலும்
நாங்கள் அங்கே போய் அகதியாக தஞ்சம் கோரலாம், இல்லாட்டி அசைலம் சீக்கர்ஸ், அசைலம் நாங்கள் கோரலாம் என்று நினச்சி கொண்டு தான் பெரும்பாலானர்கள் போகிறார்கள். முதலாவது அப்படி போகக்கூடியார்கள் அசைலம் என்று சொன்னால் என்னன்றதை கொஞ்சம் தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அசைலம் என்று சொன்னால் என்ன? ஒரு நாடு தன்னுடைய நாட்டினுடைய பிரஜை தவிர்ந்த, தன்னுடைய நாட்டினுடைய குடியுரிமை பெற்ற ஒருத்தர் தவிர்ந்த ஏனைய நாட்டினுடைய ஒரு பிரஜைக்கு அந்த நாட்டில் அவர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தண்ட நாட்டுக்குள்ள சரி நீங்கள் வந்து இருந்துகொள், உங்கள் நாட்டில் போர் நடக்குதா, உங்கள் நாட்டில் உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு இல்லையா, இல்லாட்டி அரசியல் காரணங்களால் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இந்த மாதிரியான காரணங்களுக்காக இன்னொரு நாடு கிட்டத்தட்ட ஒரு தஞ்சம் கொடுக்குற மாதிரி, புகலிடம் கொடுக்குற மாதிரி தான் அசைலம்ன்றது. அதை சர்வதேச சட்டத்தின்படி யாராக இருந்தாலும், இப்போ நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க, நீங்கள் சட்ட ரீதியாக போனாலும் சரி, சட்டவிரோதமாக போனாலும் சரி, அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு உங்களால் அசைலம் கேட்க முடியும். சர்வதேச சட்டத்தின்படி அதுக்கான உரிமை வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அந்த அசைலம் வந்து அந்த நாடு கொடுக்குமா இல்லையான்றதை அந்த நாடு தான் முடிவு பண்ணும். நீங்கள் சட்ட ரீதியாக போயிட்டு அசைலம் கேட்குறீங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறீங்க, இல்லாட்டி ஒர்க் விசாவில் போயிட்டு நீங்கள் அசைலம் கேட்குறீங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அங்கே அசைலம் வழங்கப்படாது. அதே மாதிரி சட்ட விரோதமாக போனாலும் இப்போ இருக்கக்கூடிய சட்டத்தின்படி நீங்கள் யூகேக்கு போகிறீங்களா, இல்லாட்டி அமெரிக்கா போகிறீங்களா, கனடா போகிறீங்களா, ஆஸ்திரேலியா போகிறீங்களா, இந்த நாடுகளுக்கு போனால் இலங்கைக்குள்ளே இருந்து நீங்கள் அங்கே போய் அசைலம் கேட்குறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கடைசி வரைக்கும் அங்கே வழங்கப்படாது. இந்த விடயத்தை வந்து அந்த நாடுகளே திட்டவட்டமாக கூறியிருக்கிறார்கள். இலங்கைக்குள்ள ஏற்கனவே உள்நாட்டு யுத்தம் நடைபெற்ற காலத்தில் தான் அங்கே அசைலம் கொடுக்கப்படுது. நாட்டுக்குள்ள தமிழ் மக்களுக்கு பிரச்சனை நடந்தது, இனப்படுகொலை நடந்தது, அதனால எங்களுக்கான உயிர் அச்சுறுத்தல் இருந்தபடியா அந்த நாடுகள் அந்த நேரத்தில் அசைலம் கொடுத்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எங்கள் நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது? அரசியல் பிரச்சனை இருக்குதா, யுத்தம் நடக்குதா, வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதா? இல்லை, பெரும்பாலும் ஏதாவது ஒரு அரசியல் காரணங்களுக்குள்ள உள்ள போய் சரியான பிரச்சனைக்குள்ள சிக்கிக்கொண்ட ஒருத்தராக இருந்தால் மட்டும்தான், அதுவும் இந்த சர்வதேச அமைப்புகள் மூலமாக, இந்த யுனைடெட் நேஷன்ஸ் மூலமாக, இந்த மாதிரியான அமைப்புகள் மூலமாக அங்கே போனால் மட்டும்தான் அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு வழங்கப்படும். இப்போ இந்த பிள்ளையானுடைய வழக்கில் பிள்ளையானுடைய ஒரு வலது கையாக இருந்த ஒரு நபர் ஒருத்தர் இருக்கார் தானே, அவர் போனதும் வந்து அந்த மாதிரி தான், அங்கே போய் தனக்கான ஒரு தஞ்சம் கோரி தான் இப்போ அங்கே இருக்கிறார். அந்த மாதிரியான பெரிய பெரிய புள்ளிகளாக பெரிய பிரச்சனைகளுக்குள்ள சிக்கி கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அங்கே அசைலம் கொடுக்கப்படுமே தவிர மற்றும்படி யாருக்கும் அசைலம் கொடுக்கப்பட மாட்டாது என்றதை அந்த நாடுகளே திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கணும்னு சொன்னால் அது சொல்லவே தேவையில்லை. டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு ஜனவரியில் மட்டும் இலங்கையை சேர்ந்த 3000 பேர் இலீகலா சட்டவிரோதமான நாட்டுக்குள்ள வந்தேன்னு சொல்லி திருப்பி அனுப்பப்பட போறார்கள்னு சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அதே மாதிரி அந்த நாட்டுக்குள்ள குடியேறினவர்கள், டொனால்ட் ட்ரம்போட ஒரே ஒரு பெரிய ஒரு கொள்கை என்னன்னு சொன்னா, எந்த நாட்டுக்குள்ள எந்த நாட்டை சேர்ந்தவன் மட்டும்தான் இருக்கணும், வேறு நாட்டை சேர்ந்தவன் இருக்கக்கூடாது, ஒட்டுமொத்த பேருமே அனுப்ப போறேன்னு சொல்லி தான் திரும்ப அவருடைய பேச்சுக்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸோ இப்படித்தான் உலக நாடுகளினுடைய இந்த புலம்பெயர்ந்து மக்கள் போகக்கூடிய நாடுகளின் நிலைமைகள் உலகத்துல மாறி போயிருக்குது. இதை முதலாவது விளங்கி கொண்டுதான் நாங்க போறோம்னு சொன்னா அங்க போகணும். ரெண்டாவது பெரிய ஒரு, நான் சொன்னதானே ஆரம்பத்தில், ஒரு முட்டாள்தனம் சொல்லி, அந்த முட்டாள்தனம் என்னன்னு சொன்னா, இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய இந்த நபர், இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த அந்த நபர் வந்து யாரா இருக்கிறார்? நல்ல ஒரு அரச வேலையில இருந்த ஒரு நபர். அவருக்கு மாதத்துக்கு ஒரு 40,000 50,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைச்சிருக்கும். அதையும் தாண்டி அவர் அடுத்த கட்டமா காலையில் 8:30 மாலை 4:30 மணி வரைக்கும் தான் அவருக்கான வேலை நேரம் இருந்திருக்கும். அதுக்கு பிறகு அவர் போய் வேறு ஏதாவது வேலை செய்திருக்கலாம். அது விவசாயம் செய்தாலும் சரி, இல்லாட்டி கிராஃபிக் டிசைனிங் செய்தாலும் சரி, அவருடைய ஸ்கில்லை டெவலப் பண்ணி அவர் வேலை செய்திருக்க முடியும். இதே மாதிரி நாட்டை விட்டு வெளியே போகக்கூடிய இந்த சட்டவிரோதமான வழிகளையோ இல்லாட்டி சட்ட ரீதியான வழிகளையோ பயன்படுத்தி போகக்கூடிய ஒரு பகுதியளவான மக்கள் யாரா இருக்கிறார்கள்னு சொன்னா, எங்களோட தமிழ் மக்கள் யாரா இருக்கிறார்கள்னு சொன்னா, நல்ல வேலையில் இருந்தவர்கள், ஒரு நல்ல தொழில் செய்து கொண்டிருந்தவர்கள், ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் படிப்பிச்ச ஆசிரியர்கள், அதே மாதிரி வைத்தியர்கள், இன்ஜினியர்ஸ், இந்த மாதிரி நல்ல இடங்கள்ல இருந்து நல்ல சம்பளம் பெற்று கொண்டவர்கள் கூட வெளிநாட்டுக்கு போய் தங்களினுடைய நிலைமையை மாத்திரம் என்ற பெயர்ல அங்க போய் கஷ்டப்பட ஆரம்பிக்கிறார்கள். அதுவும் எப்படி கஷ்டம்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு போனா முதலாவது நாங்கள் இழக்கிறது வந்து எங்கட சுய அந்த உரிமையை, அதாவது சுய உரிமைன்னு சொல்லி நான் எதை சொல்றேன்னு சொன்னா, இப்போ எங்களுக்குன்னு சொல்லி ஒரு தன்மானம் இருக்குது தானே, அந்த தன்மானத்தை தான் முதலாவது நாங்கள் அங்கே போய் இழப்போம். என்னென்னு சொன்னால், இங்கே படிப்பிச்சு போட்டு அங்கே போகிறவர்கள் வந்து அங்கே போய் இன்னொரு கிளாஸில் யூகேல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பிக்க போகிறது கிடையாது. கடைசி வரைக்கும் அங்கே வாய்ப்பு இல்லை. அவர்கள் போய் அங்கே என்ன செய்ய போகிறார்கள்? ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன்லையோ இல்லாட்டி ஒரு ரெஸ்டாரண்ட்லையோ இல்லாட்டி ஒரு கடையிலையோ தான் போய் அங்கே நிற்க போகிறார்கள். எங்கள் தமிழ் மக்கள் வச்சிருக்கக்கூடிய கடைகளில் அங்கே போய் நிற்கக்கூடியவர்களுக்கு அங்கே மரியாதை கிடைக்குமா நினைக்கிறீங்களா? இங்கே ஆசிரியராக இருந்துட்டு அங்கே போய் இருக்கிறவருக்கு அந்த கடையினுடைய முதலாளி வந்து அவரை எப்படி நடத்துவார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது பொதுவான விஷயம். எங்கேயா இருந்தாலுமே முதலாவது அங்கே போச்சுன்னு மட்டும் சொன்னால், ஒரு கிட்டத்தட்ட ஒரு கூலி வேலையில் இருக்கக்கூடிய ஒரு
ஒருத்தர் எப்படி வேலை செய்யணுமோ அதே மாதிரி தான் அவர்களுக்கான வேலையும் அங்கே இருக்க போகுது. முதலாவது அவர்கள் இழக்கிறது தன்மானத்தை, ரெண்டாவது டிப்ரெஷன், அடுத்தது சரியான தூக்கம் கிடைக்காது, சரியான நிம்மதி கிடைக்காது, குடும்பத்தை நினைச்சு வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் அங்கே போய் சந்திப்பார்கள். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் அதே நிலைமையை நாங்கள் இங்கேயே வாழ்ந்தோம்னு சொன்னால் அவர்களுக்கு கிடைக்க போகிற வாழ்க்கையை அவர்கள் கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை. அதுக்கு சரியான ஒரு உதாரணத்தோட ஒரு புள்ளி விவரத்தோடையே இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். எவ்வளோ வருமானம் கிடைக்குது, அந்த வருமானத்தை விட்டுட்டு அவர்கள் அங்கே போய் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்றார்கள்ன்றதை ஒரு புள்ளி விவரத்தோடையே நாங்கள் பார்க்கலாம், ஒரு கால்குலேஷனோட. என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முதல் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசிரியர் ஒருத்தர், ஒரு ஏஎல்ல ஃபிசிக்ஸ் படிப்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒருத்தர், அவருக்கு ஒரு 28 வயசு தான் இருக்கும். அவர் இங்கேருந்து யூகேக்கு போகிறார் தன்னுடைய குடும்பத்தோட. அவர் வெட்டிங் பண்ணி மனைவியும் அதே மாதிரி ஒரு குழந்தையும் இருக்குது, ஒரு சின்ன ஒரு கை குழந்தையும் இருக்குது. 3 பேருமே சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறார்கள், சட்ட ரீதியாக தான் போகிறார்கள். அவர் இங்கே ஃபிசிக்ஸ் படிப்பிச்சு கொண்டு வந்தவர். அவர் எப்படி படிப்பிச்சு கொண்டு வந்தார்னு சொன்னால், பாடசாலையில் படிப்பிச்சு கொண்டு வந்தார், தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் படிப்பிச்சு கொண்டு வந்தார், அதையும் தாண்டி பர்சனல் கிளாஸும் வீட்டில் எடுத்து கொண்டு வந்தார். அவரோட இங்கே அவர் படிப்பிக்கும் போது அவருக்கு கிடைச்ச சம்பளம் எவ்வளோ தெரியுமா? நாங்கள் ஒரு கால்குலேஷனில் போட்டு பார்ப்போம். நாங்கள் சாதாரணமாக அவருடைய வேலைகளை பார்க்கும்போது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் போட்டு பார்ப்போம். முதலாவது பாடசாலையில் படிப்பிச்சு கொண்டு வந்தார். பாடசாலையில் படிப்பிக்கிறதுக்காக ஒரு ஆசிரியருக்கு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சம்பளமாக நாங்கள் ஒரு ஆக குறைஞ்சதாகவே போடுவோமே, இருக்கிறதுலேயே குறைஞ்ச அளவுலேயே ஒரு சம்பளத்தை போட்டு பார்ப்போம். ஒரு 35,000 ரூபாய் வருதுன்னு சொல்லி வச்சுக்கொள்வோம். முதலாவது பாடசாலையிலிருந்து கிடைக்கக்கூடிய சம்பளம் மட்டும். ரெண்டாவது, ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் படிக்கிறார். அந்த தனியார் கல்வி நிலையத்தில் படிப்பிக்கிறதுல மொத்தமாக ஒவ்வொரு வருஷமுமே 3 பேட்சஸ் படிப்பினோம். இப்போ இந்த வருஷம் மட்டும் சொன்னால் 2025ஆம் ஆண்டில் பரீட்சை எழுத போகிற மாணவர்கள், 2026ஆம் ஆண்டில் பரீட்சை எழுத போகிற மாணவர்கள், 2027ஆம் ஆண்டில் பரீட்சை எழுத போகிற மாணவர்கள், 3 வருட மாணவர்கள் அங்கே படிப்பார்கள். அதில் ஒரு பேட்சில் ஒரு 50 பேர் வச்சுக்கொண்டா கூட 3 பேட்சிலையும் சேர்த்தா 150 பேர். 150 பேருக்கும் ஒவ்வொரு மாணவர்களுடைய கணக்குக்கு தான் தனியார் கல்வி நிலையங்களில் ஏஎல் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படும். ஒரு மாணவருக்கு 1000 ரூபான்னு சொல்லி வச்சுக்கணும்னு சொன்னால் 150 பேருக்கும் போட்டு பார்த்தோம்னு சொன்னால் 1,50,000 ரூபாய். 1,50,000 ரூபாய் தனியார் கல்வி நிலையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம். அடுத்தது, அவர் பர்சனல் கிளாஸ் தன்னுடைய வீட்டில் வச்சு ஒரு பர்சனல் கிளாஸ் படிப்பிக்கிறார். அந்த பர்சனல் கிளாஸ்லையும் அதே மாதிரி 3 பேட்ச் மாணவர்கள் படிப்பார்கள். ஒரு பேட்சில் ஒரு 30 மாணவர்கள் சொல்லி வச்சுக்கணும்னு சொன்னால் 3 பேட்சிலையும் சேர்த்தா ஒரு 90 மாணவர்கள். சரி, ஒரு 100 பேரோடு வச்சுக்கொள்வோம், எனக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்க முடியா. 100 பேருக்குமே ஒருத்தருக்கு அவர்கள் அங்கே 1000 ரூபாய் வாங்க மாட்டார்கள். பர்சனல் கிளாஸ்ன்றபடியா ஒரு 2,500 ரூபாய் வாங்குறார்கள் வச்சுக்கொள்வோம். நான் ஆக குறைஞ்ச தொகையை தான் சொல்கிறேன். 2,500 ரூபான்னு சொல்லி வச்சுக்கணும்னு சொன்னால் 100 பேருக்கும் 2,50,000 ரூபாய். 2,50,000 ரூபாயும் போட்டுக்கொள்வோம். ஸோ மொத்தமாக அவர் பாடசாலையில் படிப்பிக்கிறதுக்கும் தனியார் கல்வி நிலையத்தில் படிப்பிக்கிறதுக்கும் பர்சனல் கிளாஸ் படிப்பிக்கிறதுக்கும் இது 3க்கும் சேர்த்து 4,35,000 ரூபாய் அவர்களுடைய ஒரு மாத வருமானம். ஆக குறைஞ்ச தொகை நான் போட்டது, மிக குறைஞ்ச தொகையும் மிக குறைஞ்ச மாணவர்களுடைய எண்ணிக்கையும். கட்டாயமாக 30 பேர் தான் படிப்பார்கள் இல்லை. ஏஎல்ல படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு அவ்வளோ மாணவர்கள் பர்சனல் கிளாஸுக்கு வருவார்கள்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தானே. இலங்கைக்குள்ளே அதிகமாக உழைக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாருன்னு சொன்னால், முதலாவது ஸ்காலர்ஷிப் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், ரெண்டாவது ஓஎல் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள், மூன்றாவது ஏஎல் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள். ஓஎலை விட ஏஎல் தான் 2வது இடத்துல இருக்கும். இவர்கள்லாம் உண்மையை சொல்ல போனால் அதிகமான வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஆசிரியர்கள். இது வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை நாங்கள் இன்னொரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ 4,35,000 ரூபாய் அவருடைய ஒரு மாத வருமானம் மட்டும் ஆக குறைஞ்ச தொகை. இதுக்குள்ளே அவருக்கு போகக்கூடிய செலவுகளை வச்சு பார்த்தோம்னு சொன்னால், இந்த போக்குவரத்து செலவுகள், ஏனைய இதர செலவுகள், கொஞ்சம் ஒரு சில செலவுகள் எல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு 50,000 ரூபாய் அவருக்கான அவருடைய செலவு மட்டும் சொல்லி வச்சுக்கொண்டா, ஒரு மாதத்துக்கு வச்சுக்கொண்டா. அதையும் தாண்டி அவனுடைய வீட்டு செலவுன்னு சொல்லி ஒரு 1,00,000 ரூபாயை வச்சுக்கொண்டோம்னு சொன்னால் 1,50,000 ரூபாய் அவருடைய வீட்டுக்கான செலவு போதுன்னு வச்சுக்கலாம். தன்னுடைய மொத்த செலவாக 1,50,000 ரூபாய் போனால் மிச்சம் 2,85,000 ரூபாய் அவருடைய லாபமாக மட்டுமே ஒரு மாதத்துக்கு அவருக்கு கிடைக்க போகுது. இந்த லாபத்தை விட்டுட்டு தான் அவர் வெளிநாட்டுக்கு போகிறார். அவர் யூகேக்கு போகிறார். உலகத்திலேயே இருக்கிறதுல அதிகமான டேக்ஸை அறவிடக்கூடிய நாடு யூகேன்றது எல்லாருக்குமே தெரியும். முதல் 10 நாடுகளுக்குள்ளே நாங்கள் யூகே வச்சு பார்க்கலாம். யூகேல அவர் போய் செய்யக்கூடிய வேலை என்னவா இருக்கும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறார், இல்லாட்டி ஏதாவது ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனில் போகிறார். அப்படியான வேலைகள்லாம் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களாக போகக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை தாண்டிய வேலைகள் கம்பெனிஸில் கிடைக்கணும்னு சொன்னால் அங்கே போய் அவர் படித்து தான் அந்த வேலைகளை அவர் எடுத்துக்கொள்ளணும். ஸோ ஆரம்பத்தில் போனோன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நிற்கிறாருன்னு சொன்னால் அந்த வேலைகளில் அவர் 2-3 வேலைகள் செய்வார்னு சொன்னால் அந்த 2-3 வேலைகளையும் சேர்த்து அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த பவுண்ட்ஸ்
எங்கட காசில் ஒரு 10 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்றே வச்சுக்கொள்வோம். எங்கட காசுக்கு வந்து அவ்வளோ காசு அவருக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கிடைக்குதுன்னு வச்சுக்கொள்வோம். 4 மணி நேரம் தான் நித்திர கொள்ள போகிறார். அந்த 10 லட்சம் ரூபாயில் முதலாவது அரைவாசி காசு அவர் டேக்ஸ் பே பண்ண வேண்டி தான் வரும். டேக்ஸும் இன்சூரன்ஸும் சேர்த்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாயை அதுக்கே செலவு பண்ண வேண்டி வரும். ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் சொல்லி அதுக்கான காசுகள் அறுவடைப்படும். அதே மாதிரி டேக்ஸும் வந்து கட்டாயமாக பே பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கும். மிச்சமாக வரக்கூடிய 5 லட்சம் ரூபாயில் தான் அவர் வீட்டு வாடகை செலுத்தணும், கரண்ட் பில் கொடுக்கணும், காருக்கு பில் பே பண்ணணும், கேஸுக்கு பில் பே பண்ணணும். இந்த மாதிரியான எல்லா செலவுகளுமே அந்த 5 லட்சம் ரூபாய்க்குள்ள தான் அவர் பார்க்க வேண்டி ஏற்படும். அவருடைய மனைவியும் வந்து அங்கே வேலை செய்கிறாருன்னு சொன்னால் 10 லட்சம் ரூபாய் அவர்களுக்கான குடும்ப செலவுக்கு இருக்கும். மிஞ்சி போனால் அவர்களுடைய குழந்தைய பார்க்க வேண்டிய ஒரு தேவையும் அங்கே இருக்குது தானே. அது எல்லாமே போய் மிச்சமாக போனால் ஒரு 1 லட்சம் ரூபாயாவது அவர்களுடைய கையில் லாபமாக இல்லாட்டி நாட்டுக்கு அனுப்புறதுக்காக இருக்குமான்னு கேட்டால் அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி தான். அது சந்தேகம் தான். ஏன்னா அவ்வளவு செலவுகள் அங்கே அவர்களுக்கு இருக்க போகுது. இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கை கிடையாது. நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையாக தான் அங்கே போனால் மாறும். திடீரென்று போய் அங்கே உடனடியாக நல்ல ஒரு வாழ்க்கையாக எங்களை அடோவ் பண்ணிக்கொள்ள முடியாதானே. டிப்ரெஷன் ஏற்படும், சரியான தூக்கம் இருக்காது, எங்கே வேலைக்கு போகிறன்ற தேவை இருக்கும், வேலை எப்போ எங்களை கையை விட்டு போகும்ன்ற ஒரு பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனையினால சுயமாகவும் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படும், குடும்பத்துக்குள்ளும் பிரச்சனை ஏற்பட்டு ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை தான் அங்கே போய் அவர்கள் வாழ போகிறார்கள். இங்கே 4,35,000 ரூபாய் மாதம் சம்பாதிச்சு கொண்டு நல்லபடியாக 2,80,000 ரூபாவை லாபமாக எடுத்துக்கொண்டு வந்த ஒரு ஆசிரியர் அங்கே போயிட்டு தன்னுடைய தன்மானத்தை இழந்து எதுவுமே இல்லாமல், சுதந்திரம் இல்லாமல் ஒரு சிறை வாழ்க்கையை தான் அங்கே வாழ போகிறார். போனோன்னு ஒரு மாதத்துக்கு நல்லா அழகாக நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அங்கே போனதுக்கு பிறகு தான் வாழ்க்கை எப்படி வச்சு செய்யும்ன்றது அங்கே போனவர்களுக்கு நல்லா தெரியும். ஸோ முதலாவது நாங்கள் போகிறோம்னு சொன்னால் ஒரு ஏஎல் படிச்சுட்டு வெளியில் வந்து நான் வேலை செய்யலை, எனக்கு என்ன செய்ய போகிறேன் அடுத்த கட்டமா, நான் படிக்கணுமா இல்லாட்டி நான் ஒரு வேலைக்கு தான் போக போகிறேன்னு சொல்லி அப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு மாணவன் வெளிநாட்டுக்கு போகிறான்னு சொன்னால் அது ஓகே. அதுவும் சட்ட ரீதியாக போனால் ஓகே. ஸ்டூடெண்ட் விசாலையோ ஒர்க் விசாலையோ போனால் வந்து ஓகே. இவர்களெல்லாம் எதுக்காக போகிறார்கள்ன்றதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. கிட்டத்தட்ட ஒரு மூளை இல்லாத செயல்பாடு மாதிரி தானே. ஜோதிச்சு பாருங்களேன், ஒரு 28 வயசுல அங்கே போறாருன்னு சொன்னா, 28-29 வயசுல போறாருன்னு சொன்னா, அவர் வாழ்க்கையில் அங்கே போய் யூகே அடாப்ட் பண்ணி கொள்றதுக்கே ஒரு 10-15 வருஷம் போயிடும். அதுக்கு பிறகு அவர்கள் அங்கே என்ன நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறார்கள்? வாழ்க்கையில என்ஜாய் பண்றதுக்கான நேரம் கடைசி வரைக்கும் அங்கே கிடைக்காது. திரும்ப இங்கே வராருன்னு சொன்னா வரக்கூடிய செலவுகள் வந்து இங்கே அதிகமாக தான் இருக்க போகுது. ஆனால் அதுக்கே நீங்க இங்க இருந்து கூட நல்லபடியா உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கொடு. நீங்க நல்லா படிப்பிக்கிறீங்கன்னு சொன்னா இன்னும் நல்லா படிப்பிச்சு அதிகமான மாணவர்களை சேர்த்து கொண்டு நீங்க போனீங்கன்னு சொன்னா இது எங்கட நாட்டுக்குள்ள இருந்து கொண்டே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழலாம் தானே. அது எதுக்காக இவர்களுக்கு விளங்குதில்லை? அதுதான் எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. அவர் முட்டாள்தனம் மட்டும் சொன்னதானே. நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டு ஒருத்தர், இது சாதாரணமாக நான் தெரிஞ்ச ஒரே ஒரு நபரை வச்சுக்கணும், ஒரு ஆசிரியரை வச்சுக்கணும், ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னான். அதையும் தாண்டி ஒரு பெரிய ஒரு கடை வச்சிருந்த ஒரு முதலாளி, இல்லாட்டி நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்து கொண்டு வந்த ஒருத்தர், இவர்கள் எல்லாருமே அந்த கடையை விற்று தங்களோட சொத்தை விற்று அழிச்சு போட்டு வெளிநாட்டுக்கு போகிறார்கள், கனடாவுக்கு போகிறார்கள். அங்கே போய் அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? 2 வருஷத்தில் திரும்பங்கிற நாட்டுக்கு தான் வர போகிறார்கள். சிவரில் எறிஞ்ச பந்து மாதிரி அங்கே போய் செலவழித்த காசையும் உழைக்க முடியாமல் திரும்ப வந்து எங்கள் நாட்டில் இறங்க போகிறார்கள். இதுதான் நடக்க போகுது. உலகத்தினுடைய பொருளாதாரமும் உலக நாடுகளினுடைய செயல்பாடுகளும் வந்து கடைசி வரைக்கும் குடியேறினவர்களுக்கான ஒரு வாய்ப்போ வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு யாருமே தயாராக இல்லை. அதை முதலாவது நாங்கள் வெளிநாடு போகிறோம்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய நிலைமை என்னன்றதை விளங்கிக் கொள்ளணும். அங்கே போய் என்ன செய்ய போகிறோம்ன்றதை விளங்கிக் கொள்ளணும். எங்களோட போட்காஸ்ட்லேயும் வந்து அந்த கனடாவினுடைய பிஸ்னஸ் மேன் மிஸ்டர் கருணா அவர் சொன்னது மாதிரி தான். நீங்கள் அங்கே போகிறீங்கன்னு சொன்னால் என்ன தேவைக்காக போகிறீங்க? நீங்கள் ஒரு வேலை செய்கிறதுக்காக போகிறீங்களா, இல்லாட்டி ஒரு படிக்கிறதுக்காக போகிறீங்களா, உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக போகிறீங்களா? அதுக்காக போங்க. அதை தாண்டி நீங்கள் கட்டாயமாக பணம் சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை அங்கே வாழலாம்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏமாற்றமும் வாழ்க்கையை இழக்கிறது தான் அங்கே மிச்சமாக இருக்கும். இவ்வளவு நேரமாக இவ்வளவு கஷ்டப்பட்டு எதுக்காகடா நீ இந்த விஷயத்த சொல்லி கொண்டிருக்கிற, போறவன் போடுமை என்று சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் எங்கட நாட்டினுடைய தொழில் வளத்தை, கல்வி வளத்தை, எங்கட நாட்டினுடைய வளத்தை நாங்கள் தான் பாதுகாத்துக் கொள்ளணும். இதுக்கு பின்னால் வர இன்னொரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்கள் சொல்கிறோம் தானே, எங்களோட தமிழ் மக்களினுடைய கல்வி அளிக்கப்படுது. நாங்கள் யுத்தத்துக்கு முதல் அவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்தோம். இன்றைக்கு எங்களோட நாட்டினுடைய கல்வி, மக்களினுடைய கல்வி வந்து பின்னால் போய்கொண்டு சொல்லி தமிழ் மக்களினுடைய கல்வி, அதுக்கு இதுவும் தான் ஒரு காரணம். நல்ல ஆசிரியர்கள் கிடைக்கலன்னு சொன்னால் எங்களோட மாணவர்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? அந்த அவர்கிட்ட படித்து கொண்டு தான் அந்த 250 மாணவர்களுடைய நிலைமையும் என்ன? அப்படியே தொப்பண்டு விட்டுட்டு போகிறாரானே. யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பாதிப்புகள் இதுக்கு பின்னால் உருவாகுதுன்றதை நாங்கள் ஆழமாக சிந்திச்சு பார்த்தா தான் இது இந்த பாதிப்புகள் எப்படி இருக்குன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். ஸோ தயவு செய்து விளங்கி கொண்டு இப்படி போகக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு போங்க. முக்கியமாக சட்ட விரோதமாக போய் உங்களோட பணத்தையும் இழந்து உங்களோட உயிரையும் இழக்காதீங்க. சரியான முறையில் போகிறோன்னு சொன்னால் போகிறதுக்கு உங்களோட நிலைமை இங்கே எப்படி இருக்குது, இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்கன்னு சொன்னால்
நீங்கள் பறக்கிறதுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னு முதல்ல விளங்கி கொண்டு அதுக்கு பிறகு நீங்கள் பறக்கிறதுக்கு ஆசைப்படுங்க. அதை மட்டும்தான் நான் சொல்லுவேன். இந்த ஒரு விடயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு வச்சிருந்தேன். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால், பெரும்பாலும் தவறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்ற வெளிப்படையாக எல்லாருமே நினைக்கக்கூடிய, நாங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்தை தான் நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அப்படியும் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றின ஆர்கியூமெண்ட்ஸை வந்து அடுத்தடுத்த வீடியோக்களை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஆரோக்கியமான விவாதங்களை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.